பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக தேர்தலுக்கான கூட்டணியை வரும் பொங்கலுக்குள் முடிவு செய்ய பாஜக தீவிரம். தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வர நடவடிக்கை. எஸ்ஐஆர் பணியை தொடர்ந்து கொத்து கொத்தாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள விவகாரம். இதுகுறித்து தீவிர கவனம் செலுத்தி வரும் திமுக கட்சி நிர்வாகிகளிடம் உள்ள பட்டியலுடன் எஸ்ஐஆர் வரைவு பட்டியலை ஒப்பிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல். செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தமிழகத்தில் இடைநிற்றல் அதிகரிப்பு. விஜய் அப்டேட் ஆகாமல் பேசுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. கட்சியை வளர்க்கும் வழியை பார்க்காமல் திமுக எதிர்ப்பு அரசியல் ஒன்றையே விஜய் பேசி வருகிறார். திருமாவளவன் குற்றச்சாட்டு. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது. சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 99,200 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணியை இறுதி செய்யும் நடவடிக்கையில் என்டிஏ தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக பாஜக இதில் கவனம் செலுத்தி வருகிறது. அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் பாஜக புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் இதுவரை பெரிய அளவில் எந்த கட்சியும் கூட்டணிக்குள் வரவில்லை. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார். அவர் தமிழகம் வந்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பிரதமரும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கலுக்குள் கூட்டணியை இறுதி செய்ய பாஜக முனைப்பு காட்டி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பிறகு 98 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சரின் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் துணை முதலமைச்சர் தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த விஷயத்தை திமுக சீரியஸாக எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக நிர்வாகிகளிடம் உள்ள பட்டியலுடன் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக விரைவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளி இடைநிறுத்தல் அதிகமாக இருப்பதாக நடிகர் விஜய் கூறியதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தமிழகத்தில் இடைநிற்றல் அதிகமாக இருந்தது என்பது கூட தெரியாமல் விஜய் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் இன்னும் அப்டேட் ஆக வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். 2017-18 ஆண்டில் செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது நிலவிய இடைநிற்றல் குறித்த தகவல்களை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் பெண்களுக்கு ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்களுடன் சேர்த்து 4,000 ரூபாய் வரை கிடைக்கும் என கூறப்படுகிறது. வழக்கமாக வழங்கும் மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாயை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றும் இத்துடன் சேர்த்து பொங்கல் பரிசு தொகையாக 3,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. எனவே பொங்கல் பரிசு தொகையுடன் சேர்த்து 1,000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையுடன் 4,000 ரூபாயாக கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியை வளர்க்கும் வேலையை பார்க்காமல் நடிகர் விஜய் திமுக வெறுப்பு அரசியல் ஒன்றையே பேசி வருவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறார், தமிழகத்தை எப்படி மேம்படுத்த போகிறார் என ஒரு நாளும் பேசவில்லை என்றும் எந்த நேரமும் திமுக வெறுப்பு போக்கிலேயே விஜய் பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என கூறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவியுடன் எந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கும் செல்லாதது ஏன் என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துக்களின் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை திமுக அரசு கொடுக்க நேரிடும் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களின் உணர்வை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புண்படுத்தி விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 99,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 20 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.